Hello viewers, welcome to my channel PKM Creations. வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். இந்த டிசைனை எப்படி மேக் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் கலர் ஜரி த்ரெட்ல 3 லைன் வச்சு செயின் ஸ்டிட்ச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிருக்கேன். நீங்க 3 லைன் வெச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிட்ச் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதுக்கு அடுத்து வந்து ஒயிட் கலர் சுகர் பீட் வச்சு ஒரு லைன் ஃபினிஷ் பண்ணிருக்கேன். இந்த சுகர் பீட் வச்சு முடிச்சதுக்கு அப்புறமா எண்ணாட் போட்டு முடிச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்த லைனா நான் வந்து கட்டான பீடு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கட்டான பீடை வந்து ஒன்றா வச்சு ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கோங்க. இதை எப்படி லோட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லைட்டாக அப்படி அந்த லோடிங் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நீடில் ஏறிடும். இந்த கட்டான பீடை ஒரு லைனை வச்சு ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கோங்க. இது முடிச்சதுக்கப்புறமா சுகர் பீடை வந்து நான் ஒரு லைன் கொடுத்துக்கிறேன். எப்பயும் போலவே நீங்கள் சுகர் பீடை ரெண்டாக வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இது முடிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து 1/4 இன்ச்சு அளவுக்கு நம்ம எப்பயும் போலவே இந்த ஜர்கான் ஸ்டோனை வைக்கிறதுக்கு பேஸ் வந்து சக்ரீஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா க்ளூ அப்ளை பண்ணி நம்ம இந்த ஜர்கான் ஸ்டோனை வைக்கிறோம். இது வச்சு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபிட்டாக இருக்கா இல்லையா அப்படின்ட்டு ரீசெட் பண்ணிக்கிட்டு அதுக்கு அடுத்தபடியாக நான் வந்து கர்தானா பீடை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். கர்தானா பீடை வந்து ஒரு 4 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பியர்ஸை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சுகர் பீடை வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் எண்டில். அதுக்கு அடுத்தது இந்த கிராஸில் வந்து நான் 2 கர்தானா பீடை வச்சுட்டு பியர்ஸையும் சுகர் பீடையும் வச்சு எண்டில் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கேன். இதுக்கு முன்னே ஒரு ப்ளவுஸில் அப்லோட் பண்ணியிருந்தோம், அதே மாடல் தான், ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர்லேயே வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் நம்ம. பாருங்க இதனுடைய ஃபினிஷிங் வந்து எப்படி வந்திருக்குன்ட்டு. இது முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து பியர்ஸும் சுகர் பீடும் வச்சு நம்ம ஒரு புட்டாஸ் மாதிரி மேக் பண்ண போகிறோம். இந்த ஸ்டோனுக்கு மேலவே ஒரு பியர்ஸு ஒரு சுகர் பீடு மறுபடியும் இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் ஒரு புட்டா ஷேப்பில் இதை வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சுக்கோங்க. இதே மாதிரி ஃபுல் நெக்லையும் பண்ணி முடிச்சுக்கோங்க. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பியர்ஸு, அதுக்கப்புறம் கட்டானா பீடு, அதுக்கப்புறம் சுகர் பீடு. அதே மாதிரி பியர்ஸு, கட்டானா பீடு, சுகர் பீடு. இதே மாதிரி இந்த லைன்லேயே நம்ம வந்து அதுக்கு நடுவில் இருக்கிற இடத்துல நம்ம ஃபினிஷ் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு அடுத்து அந்த இடத்துலையே நம்ம சக்ரீஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஜர்கான் ஸ்டோனை ஃபிட் பண்ணிக்க போகிறோம். அந்த ஜர்கான் ஸ்டோனை வந்து நம்ம வந்து 3 ஷேப்பில் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிட்டோம். இது முடித்ததுக்கப்புறமா இதனுடைய ஃபினிஷிங் லுக் இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.